வேலூர் மாவட்டம் பலாம்பட்டு ஊராட்சி நெக்கினி மலைப்பாதையில் காட்டாற்று வெள்ளத்தால் மக்கள் ஆபத்தாக பயணம் செய்வது குறித்து தந்தி டிவி செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு செய்தனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்த வனத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் விரைவில் சாலையும் மேம்பாலமும் அமைப்பதாக உறுதியளித்ததாக தெரிய வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் ஹோசூர் ரயில் நிலையம் அருகே இருந்த சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அதில் செல்ல இயலாமல் சிக்கி தவித்தனர். மேலும் பல முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ராணிப்பேட்டையில் ஆற்காடு, வாலாஜாபேட்டை, கலவை, திமிரி, சுளிங்கர், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீலகிரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காலையில் இருந்து வெயில் வாட்டி வந்த நிலையில் மதியம் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. இதனால் சாலை, குடியிருப்பு, உணவகங்களில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் ஒன்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அம்பை, பாபநாசம், கல்லிடைக்குறிச்சி, அகஸ்தியர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது வடமலை சமுத்திரம் கிராமத்தில் உள்ள தென்னை மரம் ஒன்றின் மீது மின்னல் தாக்கியதில் தென்னை மரமானது தீப்பற்றி எரிந்தது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.